இந்த கேள்வி நம்மில் பல பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்விதான். வீடு, காரு, படிப்புன ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம எல்லாருமே கடன் வாங்குறோம். ஆனா அந்த கடனோட சேர்ந்து வர்ற வட்டி இருக்கே, அதுதான் நமக்கு பெரிய தலைவலியா இருக்கு, இல்லையா? யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய உண்மை. சில சமயங்கள்ல நாம வாங்குன அசல் தொகைய விட அதிகமா வட்டிய மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. சரி, அந்த வழிகள் என்னென்னு ஒன்னொன்னா விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்ல முதல் வழி ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு. நிறைய வங்கிகள்ல வட்டி விகிதத்தை நம்மால மாத்த முடியாது, அது ஃபிக்ஸட். ஆனா நாம கடனை திருப்பி செலுத்துற காலத்தை, அதாவது டென்யூரை நம்ம கையில எடுத்துக்க முடியும். ஆமாங்க, நீங்க கடனை எவ்ளோ சீக்கிரமா கட்டி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வட்டி குறையும். மாசாந்திர இஎம்ஐ கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தெரியலாம், ஆனா லாங் ரன்ல பார்த்தா இது உங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு கொடுக்கும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கணக்கு போட்டு பாத்திரலாமா? இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. எண்கள் எப்பவுமே பொய் சொல்லாது. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனை 5 வருஷத்துல கட்டுனீங்கன்னா கிட்டத்தட்ட 2,75,000 ரூபாய் வட்டி கட்டுவீங்க. ஆனா அதே ஒரே ஒரு வருஷம் குறைச்சு 4 வருஷத்துல கட்டி முடிச்சா வட்டி சுமார் 2,17,000 ரூபாயா குறைஞ்சிடுது. ஆமா, 57,419 ரூபாய். யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு வருஷத்தை நீங்க குறைக்கிறது மூலமா இவ்ளோ பணத்தை மிச்சப்படுத்த முடியுது. இது எவ்ளோ பெரிய சேமிப்பு!